கேப்டன்சி டாஸ்க் வந்து யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, டக்குனு போயிட்டு லைவ்ல பாருங்க. இப்போ வந்து கேப்டன்சி டாஸ்க் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ஓகேங்க. இப்போ வந்து ப்ரோமோ 2 வந்துச்சு. ப்ரோமோ 2ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நாமினேஷன் வந்து நடக்குது. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் நாமினேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து இந்த வீட்லருந்து வெளியேறணும் அப்படின்னா, அது அருணா தான் இருக்கும் அப்படின்றாரு. அண்ட் அவர தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வராங்க. வந்துட்டு ஒரு பெர்சனல் பேக்கேஜ கேரி பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் அருண சொல்றாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து இவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பேர்ல எல்லாரையும் வந்து பகடைக்காயா வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து அருண சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரயான் வந்து மஞ்சரிய நாமினேட் பண்றாங்க. அண்ட் ஜெஃப்ரியுமே வந்து மஞ்சரிய தான் நாமினேட் பண்றாரு. என்ன ரீசன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப பாஸியான ஒரு ஆட்டிட்யூட் கேரி பண்ற மாரி இருக்கு அப்படின்றாரு. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா ஜாக்லின நாமினேட் பண்றாங்க. அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, ஜாக்லின் வந்து எப்பவுமே அவங்கள சப்போர்ட் பண்ணல, இல்ல அவளுக்காக வந்து நிக்கல அப்படின்ற மாரி நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த இடத்துல எதையோ வந்து எடிட் பண்ண மாரி இருக்கு. எக்ஸாக்ட்டா சௌந்தர்யா இத தான் சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா அவங்க வந்து ஜாக்லினோட இவ்வளவு நாள் இருந்து டிராவல் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணல, இல்ல அவங்களுக்காக நிக்கல, இல்ல அந்த ரீசன்க்காக தான் ஜாக்லின் கூட பழகுறாங்க அப்படின்ற மாரி ஒரு ரீசன சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இவங்க எடிட்டிங்ல நடுவுல எதையோ கட் பண்ணிட்டு லாஸ்ட்டா இருக்கிற வேர்ட மட்டும் ஆட் பண்ணி விட்ட மாரி இருக்கு. ஸோ எனக்கு அது ஒரு பக்கம் குழப்பமாவே இருக்கு. ஏன்னா சௌந்தர்யா வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ஜாக்லினுக்கு அகைன்ஸ்ட்டா நின்னாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அது வந்து சௌந்தர்யாக்கே வந்து ஒரு பெரிய நெகட்டிவா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் வேற ஒரு வேலிடான ரீசன சொல்லி அவங்க ஜாக்லின நாமினேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதில எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகேங்க. எனக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த வீட்ல வந்து டாப் 3 யாருன்னு அவங்கள சூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் ஓகே. அடுத்து ஜாக்லின் ஓகே. 3வதா வந்து விஷாலுக்கு குடுத்துருப்பாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பயங்கரமான என்டர்டெய்னர், செம்மையான என்டர்டெய்னர். டே 1லேருந்து செம்மையா அவர சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படின்ற மாதிரியான நெறைய விஷயங்கள சொல்றாங்க. மேபி அந்த வீட்ல அவர் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் அது ஃபன்னா இருந்திருக்கலாம். என்டர்டெயின்மென்ட்டா இருந்திருக்கலாம். ஆனா நம்ப பார்த்த அந்த 1 ஹவர் எபிசோட்லயோ, இல்ல நான் அப்பப்போ 24/7 லைவ் பார்ப்பேன். எங்கேயுமே அவர் என்டர்டெயின்மென்ட்ட நான் பார்க்கவே இல்லையே! அவரோட ஜோக்க நான் பார்க்கவே இல்லையே! இதுவரைக்கும் விஷால் அப்படின்னு யோசிச்சாலே, ஸ்டார்ட்டிங்ல வந்து அவரு சௌந்தர்யாவ பத்தி சொன்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் அவரு வந்து தர்ஷிகா கிட்ட நடந்துக்கிட்ட விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என் மைண்ட்ல ஓடுதே தவிர, அவரு எங்க அவரோட என்டர்டெயின்மென்ட்ட காட்டுனாரு அப்படின்றது எனக்கு தெரியல. தீபக்கும் ஒரு ஆப்ஷன்ல இருந்திருப்பாரு. பட் அவர விட்டுட்டு வந்து விஷாலுக்கு கிடைச்சது வந்து என்னால வந்து ஒத்துக்கவே முடியல. இப்ப அதையும் தாண்டி நம்ம ப்ரோமோ 1லயே நமக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கேப்டன்சியும் பார்த்தீங்கன்னா வந்து விஷாலுக்கு போயிருச்சு அப்படின்றது. ஸோ எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து நாமினேட் ஆகுறாங்க. அவங்க எல்லா வாரமும் நாமினேட் ஆயிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ அதில வந்து அவங்க கேப்டன் ஆகல. அவங்க வந்து நாமினேஷன்ல வந்துருவாங்க அப்படின்ற பயம்லாம் கிடையாது. ஏன்னா என்ன பொறுத்த அளவுக்கு ஜாக்லின் இந்த வாட்டி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியே ஆகணும். அதாவது இந்த பிக் பாஸ்லயே வந்து எல்லா வாரமும் நாமினேட் ஆயி சேவ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். விஷால் நாமினேஷன்ல இருந்தார் அப்படின்னா அடுத்த வாரம் அவரு போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. அஃப்கோர்ஸ் ரஞ்சித் சாருமே இருக்கிறாரு கியூல. ஸோ இப்ப அவர் கேப்டன் ஆனனால அவர் வந்து இந்த வாரம் நாமினேஷன்லயே வந்து வரப்போறது கிடையாது. ஸோ நேத்து கூட நீங்க லைவ்ல பார்த்திருந்தீங்கன்னா, அவர் வந்து சௌந்தர்யா கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்ப ரொம்பவே கிளியரா திரும்ப சொல்றாரு. இந்த மாரி தர்ஷிகா வந்து சுத்தமா வந்து அவங்க மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல, ஃபீலிங்ஸே இல்ல அப்படின்றத நான் தர்ஷிகாகிட்டயே சொல்லிட்டேன். அவங்களுக்கு எந்த விதமான ஹோப்புமே நான் குடுக்கல. வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனா அவங்களுக்கு தான் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்ற மாரிலாம் நெறைய விஷயங்கள் வந்து அவர் பேசிட்டு இருப்பாரு. பட் அவர் என்ன நெனச்சிட்டு இருக்காரு, நம்பலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோன்றத அவர் மறந்துடுறாரா என்னன்றது தெரியல. ஏன்னா, அவர் இந்த மாரி ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறப்போ, நம்ம அத கேட்டுட்டு எல்லாத்தையும் நம்பிட்டு நடந்ததெல்லாம் மறந்துருவோம்னு நெனைக்கிறாருன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அவர் வந்து தர்ஷிகாக்கு எந்த அளவுக்கு ஹோப் குடுத்தாரு அப்படின்றது பார்க்குற நமக்கே தெரிஞ்சுது. அவர் அஃப்கோர்ஸ் வந்து நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்றத சொல்லல. வெளிய போய் பார்த்துக்கலான்னாரு. பட் கிரஷ்ன்றத தான் திரும்ப திரும்ப சொன்னாரே. கிரஷ்ன்றதே ஒரு ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் லவ் தானே. அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்றாங்க பண்ணலன்றதெல்லாம் அடுத்து. பட் கிரஷ் இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அப்படின்னா, கிரஷ்ன்றத அவர் ஏன் சொல்லியிருக்கணும்? சொல்லியிருக்கவே கூடாதே. எனக்கு அந்த மாரிலாம் எந்த ஃபீலிங்குமே கிடையாது. நான் வெறும் ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, கிளியரா முடிஞ்சிட்டு இருக்குமே அப்படின்றது தான் எனக்கு தோணுது. வெளிய விஜய் சேதுபதி சார் அத்தன வாட்டி கேட்கிறப்போ கூட அவங்க அந்த டைமுமே வந்து அத பத்தி எதுவுமே விட்டு குடுக்காம தான் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க பார்ப்போம். அவங்களே எபிசோட பார்த்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகேங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. விஷால் டாப் 3ல வரதுக்கு வந்து ஒர்த்தான ஒரு கண்டஸ்டன்ட்டா அண்ட் அவர் இப்ப கேப்டனும் ஆயிட்டாரு. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 3 ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.